வாங்க நண்பர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அதிசயமா இன்னைக்கு காலையிலேயே கிளைமேட் கொஞ்சம் கிக்கா இருக்குது. இந்த கிக்கான கிளைமேட்ல ஒரு பக்கம் இட்லிகள் வேக, ஒரு பக்கம் சுட சுட போட்ட காப்பியை நானும் உள்ள இறக்க குடிச்சு முடிச்சுட்டு நானும் எம்ஜேவும் ஒரு வாக்கிங் போட்டபடி ஆரம்பிக்குது. இந்த நாள் வாக்கிங் முடிச்சுட்டு கை வலிக்க வலிக்க ஒரு 45 நிமிஷம் தொட்டிலாடி இருக்கு. சரி, இன்னும் மகன் தூங்கினதுக்கு அப்புறம் அப்படியே அங்க இருந்து எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேன். மார்ச் 12ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ஒரு படத்தோட பிரீமியர். மார்ச் 13, 14, 15ஆம் தேதி ஒரு 4 கோடி ரூபாய் டோர்னமெண்ட்ல நம்ம டீம் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்கள சேர் அப் பண்ணி அந்த ஈவெண்ட்டை கவர் பண்றதுக்காக ஹைதராபாத்துக்கு போறேன். அப்படி இப்படின்னு ஒரு 5-6 நாள் ஆயிரும்ன்றனால ஒய்ஃபையும் கூட்டிட்டு போயிடலாம்னு யோசிச்சேன். அதுக்கு திங்ஸ்லாம் முன்னாடியே பேக் பண்ணி வச்சிடலாம் தான் இந்த டிராவல் பேக் எடுக்க வீட்டுக்கு போகும்போதே ஒய்ஃப் மளிகை சொல்லி விட்டாங்க. நம்ம இப்படி பிரில்லியன்டான ஆளாச்சு, அந்த மளிகை எல்லாம் சூட்கேஸ்லயே போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். உங்க வீட்டுல நீங்க என்ன அரிசி யூஸ் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் முடியவே ஒய்ஃப் தட்டுல இட்லியும் குழம்பையும் மிதக்க விட்டு கொடுத்தாங்க. நல்லா ஒரு புடி பிடிச்சிட்டேன் காலையிலேயே. கரெக்டா நான் சாப்பிட்டு முடிக்கவும் நம்ம எம்ஜே சத்தம் கேட்டு முழிச்சிட்டாப்ல. பக்கத்து வீட்டுல டைல்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு டைல்ஸை வெட்டி ஒட்டிட்டு இருக்காங்களா, அதனால அந்த சத்தம் கேட்டு ஈஸியா முழிச்சிடறாப்ல. எனிவே நண்பர்களே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நைட்டு போகாதனால நைட்டு கொஞ்சம் நிம்மதியா தூங்கிடுறாப்ல, அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் லாஸ்டா 2-3 லென்த் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயா இருந்தா பாருங்க. மற்றும் ஒரு மகிழ்ச்சிகரமான காணொலியில் சந்திப்போம். பாய் நண்பர்களே.